சர்வ முருகார்ப்பணம். பரநியாசம் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் தெய்வங்களுக்கு அதிகமா படைப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு கொட்டையை எறிந்தால் அது மீண்டும் முளைக்கும். சரிங்களா? ஒரு பழத்தை சாப்பிட்டு அதோட கொட்டையை நீங்க தூர போட்டீங்கன்னா, அது வந்து முளைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது 100க்கு 80% இருக்குது. அது விழப்போற இடத்த பொறுத்தது. ஆனா 80% முளைச்சிரும். ஆனால் தேங்காய உடைச்சு சாப்பிட்டுட்டு ஓட்ட போட்டால் அது முளைக்காது. வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் அது மீண்டும் முளைக்காது. இது வந்து என்னத்தை காட்டுதுன்னா பிறவியச்ச நிலை. அதாவது அதற்கு அடுத்த பிறப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டுறதுனால முக்தியை காட்டுது. இதே போலதான் மீண்டும் பிறவாத நிலையை எனக்கு கொடு என இறைவனை வேண்டதான் நம்ம வந்து தேங்காயத்தும் வாழைப்பழத்தையும் படைக்கும். அது மட்டும் இல்லாம தேங்காய் வாழைப்பழம் இரண்டும் நம்மள வந்து எச்சில் படாத. மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டா அது விதையில இருந்து மாமரம் முளைக்குது. அப்ப அது வந்து யாரோ சாப்பிட்டு போட்ட ஒரு கொட்டையில இருந்து முளைச்சது தானே. அது எச்சிப்பட்ட கணக்கு தானே. ஒரு இதுல இருந்து வர்றது. நம்ம எல்லா பழத்தையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பழங்கள் வரலாம். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இருக்கலாம். அதே விதை மாமரம் உருவாக்குது. அப்படிங்கும்போது அது எச்சிப்பட்டது. தேங்காயை சாப்பிட்டுட்டு ஓட்ட போட்டா அது முளைக்குமா? முளைக்காது. அதை வந்து டேஸ்ட் பண்ணியாச்சுனாலே அது முடிஞ்சுச்சு. முழு தேங்காயில இருந்தா தென்னை மரத்தை முளைக்க வைக்க முடியுமே தவிர, அதை எச்சி பண்ண பிறகு அது முளைக்க வைக்க முடியாது. அதே போல வாழை மரத்துல இருந்து தான் வாழைக்கன்ற வருமே தவிர, அந்த பழத்தை சாப்பிட்டு நீங்க போட்டு எச்சி பண்ணி போட்டா அது வராது. அப்படி எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு பகைக்கிறது நமக்கு வந்து உன்னதமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால, நம்ம முன்னோர்கள் ஃபுல்லா வம்சாவளியா தேங்காய் பழத்தை வச்சு வழிபட்டு வந்தாங்க. நீங்க எந்த கடவுளை அதிகமா வழிபடுவீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகா அர்ப்பணம்.